Hello my dear families. So இன்னைக்கு வந்துட்டு சாட்டர்டே. நான் என்ன பண்ணேன்னா மார்னிங்கே வந்துட்டு இன்னைக்கு என்னன்னு தெரிலங்க, ஒரு மாதிரி ட்ரௌசியாக இருந்துச்சு. ஸோ சரி ஓகே, நம்ம ஒரு எந்தோவாக ஸ்டார்ட் பண்ணோம் டேன்றதுனால நான் வந்து கேரட்டு, அதுக்கப்புறம் பீட்ரூட்டு, அதுக்கப்புறம் ஜிஞ்சர் போட்டு ஜூஸ் குடித்தேங்க. நிஜமாக நல்லா இருந்ததுங்க. நான் வெறும் சால்ட் மாத்திரம் தான் ஆட் பண்ணிவிட்டு குடித்தேங்க. சூப்பராகவே இருந்துச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லன்ச் ப்ரிப்பரேஷன் தாங்க. ரொம்ப குயிக்காக லன்ச் ப்ரிப்பரேஷன் தான், ஒன்றும் இல்லைங்க. கீரை, எண்ணெய் மிளகா பருப்பு தான் அங்கே போட்டேன் நான். ஓகேங்களா? ஸோ அதுக்கு இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு பச்சை மிளகா வைக்கல, காஞ்ச மிளகாலே ஃபுல்லாகவே வந்துட்டு பண்ணிடலான்றதுனால காஞ்ச மிளகா பிளான் பண்ணின்னு நான் செஞ்சேங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ரைஸ் சாப்பிட்றோம் மதியத்தில். ஸோ இன்றைக்கி சாட்டர்டே, அதனால் வந்துட்டு நான் வந்து ராகி பால் தாங்க பண்ணேன். ராகி பால்னால் வந்துட்டு வெறும் கொஞ்சோண்டு ஒரு என்ன சொல்கிறதுங்க, கொஞ்சோண்டு ஒரு ஆஃப் கரண்டி ரைஸ் போட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா வெறுமாவு களி மாதிரி. ஓகேங்களா? ஸோ இங்கே கர்நாடகா ஸ்டைலில் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக வந்துட்டு ரைஸே இருக்காது. அது வந்து பார்த்திங்கன்னா ராகி பால் அப்படியே வெறும் ராகி மாவுலேயே ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியே நான் வந்துட்டு பண்ணேங்க. ஆல்ரெடி வந்து நான் வந்து ப்ரீவியஸாக, அதாவது பார்த்திங்கன்னா லாஸ்ட் மந்த் வீடியோவில் கூட, ஷார்ட்ஸ் வீடியோவில் கூட வந்து நான் வந்துட்டு ராகி பால் எப்படி பண்ணுறதுன்றதை வந்துட்டு நான் ஃபுல்லாகவே அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ யாருக்காச்சும் தேவைன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. நான் ஃபுல்லாக எப்படி ஃபஸ்ட்லேருந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றதை வந்துட்டு இன்னொரு வீடியோவாக எடுத்துகிட்டு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நான் வந்து எப்பயுமே வந்து இப்போ நம்ம பாம் அளவுக்கு தான் நான் வந்துட்டு மாவு எடுத்துப்பேங்க. இதில் வந்து 4 கரெக்டாக வருவாங்க. மீடியம் சைஸாக ராகி பால், அதாவது களி வந்து பார்த்திங்கன்னா மீடியம் சைஸாக 4 களி வருவாங்க. இது ஒரு 15 மினிட்ஸ்க்கு நம்ம வந்து லோ ஃப்ளேம் வச்சுட்டு பாயில் பண்ண விட்டுடணும். அதாவது இந்த தண்ணி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் ஆஃப் ரைஸ் எல்லாம் இருந்துச்சு இல்லைங்களா, இதெல்லாம் உள்ளுக்குள்ளாரே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்டீம் கொடுத்து பாயில் ஆகும். அதுக்கப்புறம் எடுத்துட்டு நம்ம கலாரிக்கணுங்க. ஓகேங்களா? ஸோ இது என்ன காமிச்சிட்டு இருக்கிறேன்னா, நான் வந்துட்டு இன்னைக்கு கீரை குழம்பு, அதாவது எண்ணெய் மிளகா பருப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராகி பாலுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி ஒரு சட்னியும் போட்டிருக்கேன். இந்த சட்னி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுனோ வந்து பார்த்திங்கன்னா இந்த தாளிப்பு கொடுத்துட்டு இருக்கேன் இல்லைங்களா, இந்த தாளிப்புக்கு அப்புறம் நான் காமிக்கிறேங்க. ஒன்றும் இல்லைங்க, தேவையான அளவுக்கு நான் வந்துட்டு சின்ன வெங்காயம் எடுத்துக்கினேன். ஒரு 10 சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து 4 பல்லு பூண்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு லெமன் சைஸு புளி வந்து கொஞ்சம் ஊரே வச்சுட்டேங்க நான். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஆனியன், அதாவது சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் வந்துட்டு உப்பு, காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் வந்துட்டு கார்லிக் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டேங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புளி ஆட் பண்ணிவிட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துட்டேங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த தாளிப்பு கொடுக்கும்போது வந்து நல்லா இருக்குங்க. ஓகேங்களா? பச்சையாகவும் சாப்பிடலாம். இந்த மாதிரி தாளிப்பு கொடுக்கும்போது ஓகே. ஆனால் வந்துட்டு இன்றைக்கே முடிச்சிடணுங்க. அது நாளை மார்னிங் வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா கூட கெட்டு போயிடுங்க. ஏன்னா அதில் வந்து சின்ன வெங்காயம் இருக்கிறதுனால. ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துங்க நான் எப்படி செய்கிறேன்றது. ஃபஸ்ட்டு வந்து காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் பூண்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 சின்ன வெங்காயம் போட்டாங்க. ஃபர்ஸ்ட் இதை வந்து கிரைண்ட் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் புளி ஆட் பண்ணிட்டேன். ஸோ இன்னைக்கு வந்து சூப்பரான லஞ்ச், சண்டே ஸ்பெஷல் லஞ்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டேங்க. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. நான் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் சொன்னது தாங்க, யாருக்காச்சும் ராகி பால் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நான் வந்துட்டு ஃபுல் வீடியோவாக உங்கள் கூட வந்துட்டு பண்ணிட்டு போடுறேங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து லேட் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் தாங்க, கேப்சிகம் பஜ்ஜினா எல்லாருக்குமே ஃபேவரெட். நம்ம ஸ்கூல் டேஸ்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா கேப்சிகம், அப்போல்லாம் வந்து என்னோட காலேஜ் டேஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா முழு கேப்சிகமாக அப்படியே எண்ணெயில் போட்டு கொடுப்பாங்க. ஸோ இப்படி தாங்க என்னோட டே போச்சு. உங்களோட டே எப்படி போச்சுன்றத வந்து கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். அண்ட் இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, அப்கமிங் வீடியோஸ் எல்லாம் இன்னும் பெஸ்ட்டாக கொடுக்க நான் பார்க்குறேங்க. தேங்க்யூ.